இப்பொழுது நிப்டம் நிறுவனத்துடைய வின்சென்ட் ஹேமா அவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வழங்குவாங்க. நிப்டமில் என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, அதாவது போஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதலீடு இல்லாமல் நீங்கள் முதலாளி ஆகணும்னு சொல்கிறாங்க. விவசாயியை நீங்கள் எந்த முதலீடு இல்லாமல் நேரடியாக நிப்டமுக்கு போய் உங்களோட பொருளை வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் தயார் பண்ணி அதை நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும், லைசன்சிங்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதை பற்றி இப்போ அக்கா பேச போகிறாங்க. விஞ்ஞானி விவசாய பெருமக்களுக்கு முதற்கண் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறப்போ விவசாயிகளை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். பிகாஸ் என்னென்னா, விவசாயிகள் தான் உண்மையான தொழில்நுட்பங்களை கற்றுட்டு இன்னைக்கு வந்து உலக அளவில் நம்மளுடைய நாடு வந்து முன்னிலையில் இருக்குது. அந்த முன்னிலைக்கு உலக அளவில் நம்மளுடைய முக்கணிகள் உற்பத்தியில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்தியா தான் வந்து முதல் தரத்தில் இருக்குது. ஸோ உற்பத்தி மட்டும் இல்லை, விஞ்ஞானிகளான விவசாயிகளை தொழில் அதிபர்களாக ஆக்குவதற்கான வாய்ப்புகள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அந்த வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ முக்கணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நிறுவனம் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்முடைய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியோட இன்ஸ்டிடியூட் தஞ்சாவூரில் இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்ஸ்டிடியூட் இருக்குது. ஒன்று தமிழ்நாட்டில், இன்னொன்று ஹரியானாவில் இருக்குது. ஸோ இந்த தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கணி அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ முக்கணியின் சுவையும் தமிழின் சுவையும் சுவைக்க சுவைக்க இனிக்கும். அதனால தான் வந்து தமிழென்ற சொல்லுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம இந்த முக்கணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து விவசாயிகளை எப்படி தொழில் அதிபர்களாக மாற்றுறதுக்கான இதை ஒரு மூலப்பொருளாக நம்ம எடுத்து சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழையை வந்து கிரீன் பனானா, அதாவது கிரீன் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விவசாயிகளின் நண்பன், ஆரோக்கியத்தின் நண்பன் அப்படின்னா நம்ம பலா அண்ட் வாழையை வந்து நம்மளுடைய கிரீன் பிளான்ட்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மேங்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அதிமதுரமான அந்த சுவையில் வந்து நம்முடைய தரமான முக்கியமான எல்லா வகையான மாம்பழமும் இப்போ வந்து ஏற்றுமதியிலையும் முக்கிய பங்கு வகித்துட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம கிரீன் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கிரீன் ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் இதை எப்படி நம்ம வந்து மதிப்பு கூடுதல், அதாவது விஞ்ஞானிகளான விவசாயிகள் எப்படி தொழில் அதிபர்களான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நம்மளுடைய உற்பத்தியில் வந்து ஜாக் ஃப்ரூட்டு, வாழை இது எல்லாமே நம்ம வந்து உற்பத்தியில் அதிக அளவில் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதோடைய நிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது க்ரீன் ஹவுஸ் எமிஷன் அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் வந்து நம்மளோட சுற்றுப்புற சூழல் நிலைப்பாட்டில் அதில் வந்து அந்த சுற்றுப்புற சூழல் நிலைப்பாட்டில் வந்து முக்கிய வந்து பங்கு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாகனங்கள்னாலையும் புகை மூட்டங்கள்னாலும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து ஃபுட் வேஸ்ட் வந்து அது நம்ம ஃபார்ம் பண்ணி அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அது கேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதில் வரக்கூடிய ஃபுட் வேஸ்ட்டுனால மொத்த உற்பத்தியில் அதாவது 1/3 பங்கு உற்பத்தி வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தற்போதைய கணக்கீட்டில் இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உலக அளவில் வந்து உற்பத்தியில் அதிகமாக நம்மளுடைய பலா வாழை உற்பத்தி செஞ்சால் கூட நம்மளுடைய அதோடைய வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா எடுத்துட்டிங்கன்னா 40% பனானா வந்து வேஸ்டேஜ் ஆகுது. அதில் வந்து நமக்கு நம்மளுடைய குளோபல் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் தான் போயிட்டு இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான மூலதனம் வேணும். மூலதனம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து பனானா எடுத்தாலும் சரி, மேங்கோ எடுத்தீங்கனாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் ஜாக் ஃப்ரூட் எடுத்தீங்கன்னா நம்மக்கிட்ட எண்ணிலடங்கான வெரைட்டிஸ், அதாவது இப்போ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா சையதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மர்ஸ் அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. நான் உண்மையிலே எங்களுடைய நிறுவனத்தின் எங்களுடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் சார்பாக நம்முடைய இந்த காவேரி கூக்குரல் இந்த காலிங் ஸ்கீம் அதோட டீம் எல்லாருக்கும் எங்களோட அப்ரிசியேஷன் சொல்கிறோம். எல்லா ஃபார்மர்ஸையும் கண்டுபிடிச்சி அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இந்த திருவிழாவில். இது உண்மையான திருவிழா, அதை மீனிங்ஃபுல் திருவிழா அப்படிங்கிறத உண்மைப்படுத்தும் விதமாக மதிய உணவில் கூட சாப்பாட்டுலையும் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி கொடுத்து அசத்திட்டாங்க.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மா பலா வாழை வந்து வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டு எடுத்துட்டீங்கன்னா ஃபுட் பிளேட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு சுவை மட்டும் நமக்கு இருந்தால் பத்தாது. நம்மளுடைய ஃபுட்டு வந்து நிறம் இருக்கணும், சுவை இருக்கணும், மனம் இருக்கணும், எல்லா குணமும் இருக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட பனானா எடுத்தாலும் சரி, நீங்கள் மேங்கோ எடுத்தீங்கனாலும் மல்டி வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. மோர் தென் 1500 வெரைட்டிஸ் ஆஃப் பனானா அண்ட் மேங்கோ வெரைட்டிஸ் இருக்குது. அதில் பனானா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த கேவண்டிஸ் அண்ட் ப்ளூபெரிஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தி, அதே மாதிரி நீங்கள் மில்க் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது நீங்கள் சிப்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொபஸ்டா வெரைட்டிஸ், இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் வெரைட்டி வந்து பர்டிகுலர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு பண்ணுறதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் நீங்கள் ப்ரொடக்ஷன் வேல்யூ அடிஷன் பண்ணணும்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் வெரைட்டிஸை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னொரு அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் வந்து பிளெண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பிளெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபுட் பிளேட், அதாவது ஒரு கிளாஸில் நம்ம ட்ரிங்க்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா தோத்தாபுரி, அல்ஃபோன்சா அண்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பங்கனப்பள்ளி, இந்த எல்லா டாப் மோஸ்ட் வெரைட்டிஸுக்கும் வந்து ஸ்பெசிஃபிக் ஸோ வி கேன் ஹாவ் த ஸ்பெசிஃபிக் கேரக்டர். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டருங்கிறப்போ அல்ஃபான்ஸா அப்படிங்கிறப்போ அதோட மனம், அதே மாதிரி நம்மளுடைய லோக்கல் வெரைட்டி வந்து நடுசால், இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நல்ல ஜூஸியாக இருக்குதும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு பிவரேஜ் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்க கலர்ஃபுல் வெரைட்டிஸ் அண்ட் டேஸ்ட் வெரைட்டி. பங்கனப்பள்ளி வந்து டேஸ்ட்டும் இருக்கும் பட் ஜூஸ் இருக்காது. ஸோ நீங்கள் நம்மளுடைய லோக்கல் வெரைட்டிஸ் ஆஃப் நடுசால், இந்த மாதிரி வெரைட்டிஸ், செந்தூரன் வெரைட்டிஸ் நீங்கள் பிளெண்ட் பண்ணி அதில் நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்மளுடைய பன்ருட்டி, ஜாக் ஃப்ரூட், நம்மளுடைய தமிழ்நாடு வெரைட்டிஸு. ஸோ இதே மாதிரி ஜாக் ஃப்ரூட்லேயே நமக்கு வந்து லாட் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நம்மளுடைய என் ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு சூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூட்டபிள் வெரைட்டிஸை நம்ம சூஸ் பண்ணி அதை பிளெண்டிங் பண்ணி நம்ம காம்போசைட் டெவலப் பண்ணி பண்ணோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். பட் நான் சொன்ன மாதிரி ஃபுட் வேஸ்ட், அதாவது நம்ம போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது அறுவடைக்கு அப்புறமே அது வந்து ஃபார்ம் டு பிளேட்டுக்கு ரீச் ஆகிறது வரைக்கும் உள்ள லாஸஸ் எவ்வளவு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஃபுட் வேஸ்ட் ஆன் த ஃபார்ம், ஆன் கேட் ஆஃப் தி ஃபார்ம் அப்படிங்கிறப்பவே வந்து 1/3 ப்ரொடக்ஷன் லாஸஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த நம்மளுடைய கிரீன் ஹவுஸ் எமிஷனுக்கு நம்ம வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய எமிஷனை விட 9 டைம்ஸ் வந்து நம்ம ஃபுட் வேஸ்ட்னால தான் நம்ம வந்து சுற்றுச்சூழல் கெடுது அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய ஆராய்ச்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய வேல்யூ அடிஷன் செயின் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். பட் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ செயின் வந்து ஃபார்ம் டு ஃபோர்க்கு நீங்கள் ரீச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து டிரான்ஸ்போர்ட் லாஸஸ், ஃபார்ம் கேட் லாஸஸ் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஒன்லி 2% மட்டும்தான் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அதோட பார்ட்ஸ் ஆஃப் தி ஜாக் ஃப்ரூட் எடுத்துட்டிங்கன்னா அதை ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி, சீட் எடுத்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட் எடுத்தாலும் சரி, ஆல் த பார்ட் ஆஃப் ஜாக் ஃப்ரூட்டையும் நம்ம வந்து வேல்யூ அடிஷன் பண்ண முடியும். வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறப்போ நம்ம வந்துட்டு வேல்யூ ஆஃப் மணி வேல்யூ மட்டும் இல்லை, அந்த ப்ராடக்டோட ஆல் த நியூட்ரிஷனல் பெனிஃபிட், அதில் இருக்கக்கூடிய பயோ காம்பனன்ட்ஸு, அதில் இருக்கக்கூடிய கன்சியூமர் குவாலிட்டி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது தான் வேல்யூ அடிஷன். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழம் எடுத்த போக அதில் இருக்கக்கூடிய தண்டு, அதில் இருக்கக்கூடிய அந்த சீடு, இது எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட், எனர்ஜி கண்டென்ட் எல்லாமே அவ்வளோ கம்பேரபிள் நியூட்ரிஷன் இருக்குது. நீங்கள் இந்த நியூட்ரிஷனல் டேபிளே எங்களுடைய ரிசர்ச் சயின்டிஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி அவங்க எவால்வேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து எனர்ஜி பிளேட்டுக்கு நீங்கள் கன்வர்ஷன் பண்ணலாம். அதாவது மேங்கோ ஃபார் பியூட்டி பிளேட் அண்ட் பனானா ஃபார் எனர்ஜி பிளேட் அண்ட் தென் நம்மளுடைய அனதர் ஃப்ரூட் வந்து கோவா, சாரி, பனானா, மேங்கோ அண்ட் ஜாக், இது எல்லாமே நம்ம வந்து இம்யூன் அண்ட் பியூட்டி அண்ட் எனர்ஜி பிளேட்டுக்கு இந்த 3 காம்போ, அதுதான் முக்கணி அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் என்னென்னா நம்மளோட இந்தியாவில் இந்த முக்கணி ஏன் பாப்புலர்னா இந்த 3 காம்போவும் உங்களுக்கு வந்து நீங்கள் காம்போசைட்டாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ யூ கேன் ஹாவ் அ எனர்ஜி, பியூட்டி அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம வந்து வி ஆர் வாக்கிங் ஆன் த சிச்சுவேஷன் இப்போ நம்ம விஷுவலாக வந்து நம்ம வந்து நிறைய கலாமிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். பட் நமக்கு தெரியாமலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன் டிஃபிஷியன்சி, இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கிற எத்தனை மக்கள் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நியூட்ரியன்ஸ் வந்து உங்களுக்கு நமக்கு டிஃபிஷியன்சியாக இருக்கும். அந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து இந்த வேல்யூ அடிஷன் பண்ணி நம்ம கொண்டு போகிறப்போ வி கேன் டூ லாட். இப்போ ஃபுட்ஸ் ப்ராசஸிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிரெயின்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பேடியாக இருக்கட்டும், பல்ஸாக இருக்கட்டும், ஆயில் சீடாக இருக்கட்டும், ஃபார்ம்ல இருந்து நம்ம பிளேட்டுக்கு வரப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறதில்ல,
அப்படியே பேடியாக நம்ம கன்சியூம் பண்ணல, அங்கே ப்ராசஸிங்கிற ஒரு செயல்முறைக்கு உட்படுத்தி தான் அது பிளேட்டுக்கு வருது. அதே மாதிரி நம்மளோட கல்டிவஸ் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், அது வெஜிடபிளாக இருக்கட்டும், நம்ம வந்து செகண்டரி அண்ட் டெர்ஷனரி ப்ராசஸிங் நம்ம இன்வால்வ் பண்ணி அதை வந்து பிளேட்டுக்கு ஃபோர்க்குக்கு கொண்டு வரப்போ வி கேன் ரெடியூஸ் தி லாசஸ் அண்ட் தென் வி கேன் ஆல்சோ கெட் தி நிறைய உங்களுக்கு மல்டி வெரைட்டிஸும் ஒரு ஹெட்ரோஜனஸாக இல்லாமல் ஹோமோஜனஸாக இல்லாமல் ஹெட்ரோஜனஸ், அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்கை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுடைய வேல்யூ அடிஷன் அண்ட் ப்ராசஸிங் வந்து வில் ஹெல்ப் அஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராசஸிங் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹார்வெஸ்ட் பண்ணின பிறகு நம்ம ஃபார்ம்ல இருந்து ஃபோர்க்குக்கு வர முன்னாடி நம்ம அந்த ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் லாசஸ் வந்து நிறைய அந்த கமாடிட்டி லாசஸ் ஆகும். பிகாஸ் என்னென்னா நம்ம அதில் வந்து கூலிங் பண்ணலாம். இந்த ஃப்ரூட்ஸ் லைக் அவர் பேபி, எப்படி நம்ம பேபி வந்துட்டு அந்த கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டை வந்து அவங்க அடாப்ட் பண்ணுறது வரைக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் கொடுக்குறோமோ, அதே மாதிரி இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம டிட்டாச் ஆன உடனே அதுக்கு ஒரு கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும்னா அந்த ப்ரீ கூலிங் ஆகிறப்போ உங்களுடைய ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்பாயிலேஜ் இல்லாமல் அதோட செல்ஃப் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கு நிறைய டெக்னாலஜி நம்மக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நமக்கு இதுக்கு முந்தின ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபுட் பேட்டர்ன், ஃபுட் ஸ்டைலு, லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குது. பட் நம்மளுடைய ஃபுட் டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து இன்வால்வ் பண்ணி அதை வந்து ப்ராடக்டை நம்ம கன்வீனியண்ட்டாக கொண்டு போகணும். இப்போ நம்ம எல்லாருடைய பேக்கெட்லேயும் ஒரு மொபைல் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மொபைல் பாக்ஸ் அந்த டெக்னாலஜி வந்து எல்லாருமே நம்ம அடாப்ட் பண்ணுறோம். நம்ம ஃபுட் டெக்னாலஜியையும் நம்ம அடாப்ட் பண்ணி நம்மளுடைய ஃபுட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி, லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டெக்னிக்கை அடாப்ட் பண்ணி பண்ணோம்னா வி கேன் டூ லாட். ஸோ அதில் வந்து ப்ராசஸிங் நம்மளோட இது என்னென்னா ப்ராசஸ் பண்ணுறப்போ வந்து அந்த ப்ராடக்டோட லாஸஸ் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். பிகாஸ் என்ன, வென் யூ டூ ப்ராசஸிங் வந்து we can have a lot of bio components. அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் காம்பனன்ட்ஸு, இதில் இருக்கக்கூடிய முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் காம்பனண்ட், குவார்செட்டின், அப்புறம் மேங்கோவில் இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்துட்டு வேல்யூ அடிஷன் பண்ணுறப்போ ப்ரிசர்வ் ஆகும். வேல்யூ அடிஷன் அண்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறப்போ நீங்கள் ப்ராடக்டாக பண்ணுறப்போ, அதாவது அதை பல்பாக நம்ம பியூரியாக அதை வந்து ஸ்கியூஸ் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு அது குவாலிட்டி அண்ட் சேஃப்டியாக, நீங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ ஒரு கப்பில் ஜூஸ் கொடுக்குறோம், ஒரு பாட்டிலில் ஜூஸ் கொடுக்குறோம். இதில் எது குவாலிட்டி அப்படின்னு நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கப்பில் இருக்கிற ஜூஸு தான். பட் ஆனால் பாட்டிலில் இருக்கக்கூடிய ஜூஸு தான் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி ஃபார் தி கஸ்டமர். பிகாஸ் கிளாஸில் இருக்கிறப்போ அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் சேஃப்டியை வந்து ஒரு கன்சியூமரால் வந்து நம்மளால் தீர்மானம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ப்ராசஸிங் பண்ணுறப்போ உங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டி மட்டும் இல்லாமல் அதோட செல்ஃப் லைஃபையுமே நம்மளால் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் வந்து வி கேன் டூ லாட் ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரம் ஜாக் ஃப்ரூட்டு. நீங்கள் ஜாக் ஃப்ரூட்டு அந்த ஸ்ட்ராண்ட்ஸ்லேருந்து ஃப்ளார் பண்ணலாம், அதுலேருந்து எடிபிள் பிளேட் பண்ணலாம், எடிபிள் கப்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பனானா எடுத்தீங்கன்னா ஆல் த ஸ்டேஜ், ரைப்பன் ஸ்டேஜ், அன்ரைப்பன் ஸ்டேஜ், போத் ஸ்டேஜ்லேயும் வி கேன் டூ லாட் ஆஃப் ரெடி டு ஈட், ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸ். இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் ஆத்லெட் பார்க்கலாம். அம்மா வந்து குழந்தைய சாப்பிட்றதுக்காக பிளேட்டில் இட்லி சாம்பார் சட்னி வச்சுட்டு வடை வச்சுருக்கேன்டா, இட்லி வச்சுருக்கேன்டா சொல்லுவாங்க. ஆனால் கிட்ஸ் வந்து தே ஒன்ட் ப்ரிஃபர். நீங்கள் அதே இது ஒரு கையில் ஒரு பார் கொடுத்தீங்கன்னா, சாக்லேட் பார் கொடுத்தீங்கன்னா தே வில் ஹாப்பி டு ஹாவ். ஸோ அதை வந்து அவங்களோட கன்வீனியண்ட்டாக அந்த பாரில் அந்த சட்னி, இட்லி, சாம்பாரில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், கோகோனட், இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ஒரு காம்பேக்ட் ஆன் த கோ ப்ராடக்டாக நீங்கள் காம்பேக்டாக கொடுக்குறப்ப தே ரெடி டு கன்சியூம். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம பனானான்னு எடுத்துட்டிங்கன்னா அதோடைய அன்ரைப்பன் ஸ்டேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த 8th ஸ்டேஜில் ஆல் ஸ்டேஜஸில் வி கேன் டூ வேல்யூ அடிஷன். அதில் அன்ரைப்பன் ஸ்டேஜில் வந்து அதுதான் வந்து குளோபல் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்ரைப்பன் ஸ்டேஜில் யூ கேன் ஹாவ் குட் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச், ரைப்பன் ஸ்டேஜில் யூ கேன் ஹாவ் அ குட் அமௌண்ட் ஆஃப் கெரோட்டின் போன்ற விட்டமின்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ மாலி டு மும்பை வந்து நீங்கள் இன்ஃபன்ட் ஃபுட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கறது என்னது அப்படின்னா மால்ட்டு தான். அந்த மால்ட்டில் சேர்க்கக்கூடிய மில்லட்டோட நம்ம சேர்க்கக்கூடியது பனானா ஃப்ளார் தான். ஸோ அந்த ஃப்ளாரை நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸாக பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ண நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தார் பனானாவாக விற்றீங்கன்னா அதோட வேல்யூ வேறு. அதே இது ஃப்ளாராக நீங்கள் ஒரு 1 kg ஃப்ளாராக நீங்கள் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறப்போ இன்னும் உங்களுக்கு உங்களோட ப்ராடக்டோட காஸ்ட் மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் சேஃப்டியும் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம
பல்ப் அண்ட் பியூரி பேஸ்டா கொண்டு போக முடியும். நம்ம வந்துட்டு நம்மளோட பல் தேய்க்கக்கூடிய பல் பவுடி, அது உமிக்கறியிலிருந்து கறியிலிருந்து அது பல் பொடியிலிருந்து பல் பேஸ்ட் நம்ம அடாப்ட் ஆகிட்டோம். ஆனால் நம்மளுடைய ப்ராடக்டை வந்து நம்ம வந்து கன்வீனியண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு நம்ம தயங்குறோம். அதை வந்து ஏன் தயங்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து எல்லா கூகுள் ப்ரோ மீடியாஸ் எல்லாம் வந்து தவறாக லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராசஸ் ஃபுட் நாட் குட் ஃபார் ஹெல்த். அது எப்போ அது நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னா, அந்த டெக்னிக்கல் கண்டிஷன், அந்த கண்டிஷனை நம்ம லிமிட்டை நம்ம மீறி ப்ராசஸ் பண்ணுறப்போ, அதை ஆட் பண்ணக்கூடிய அடிட்டிவ்ஸை வந்து லிமிட்டை மீறி நம்ம ப்ராசஸ் பண்ணுறப்போ தான் நாட் குட் ஃபார் ஹெல்த். அதுதான் நம்ம தமிழ்லேயே சொல்லுவோம், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு, உப்பில்லைன்னா பண்டம் குப்பையிலே அப்படின்னு. அப்போ அந்த உப்பு வந்து நம்ம எவ்வளோ சேர்க்கணுமோ, அதில் சேர்க்கக்கூடிய சோடியம் குளோரைடும் உப்பு தான், அதில் சேர்க்கக்கூடிய அதர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதுலேயே நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்மளுடைய ஃப்ரூட்ஸில் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சரியான அளவில் சரியான லிமிட், அந்த டெக்னாலஜியை தெரிஞ்சு நம்ம சரியான அளவில் ப்ராசஸ் பண்ணணும்னா நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அதுலேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிவரேஜஸ் பண்ண முடியும். அதை நெக்டராக பண்ணலாம், ரெடி டு ட்ரிங்காக பண்ணலாம். அதை வந்து கிளாரிஃபை பண்ணி நீங்கள் ஃபிசினஸ் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸாக பண்ணலாம். ஈவன் நீங்கள் என்ன பனானா பீலிருந்து நீங்கள் டீ கூட ப்ராசஸ் பண்ணலாம். இது வந்து ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக நீங்கள் பண்ண முடியும். ஸோ டீ வந்து பவுடர் நம்ம கடையில் இருக்கிறது கேமுலியா சினரிஸ்ங்கிற டீ லீஃப்லேருந்து பண்ணுறது. அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து க்யூரிங் அண்ட் விதரிங், இந்த மாதிரி விதரிங் அண்ட் ஆக்சிடேஷன் ப்ராசஸில் பண்ணி தான் நமக்கு டீ லீஃபாக வருது. அதை ஒய் நாட் வி கேன் டூ டீ ப்ராசஸ் பை பீல், பிகாஸ் என்ன நேச்சுரலி பனானா பீலில் வந்து லாட் ஆஃப் மெக்னீசியம் அண்ட் பொட்டாசியம் அண்ட் அதர் ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் செரட்டோனின்ஸ், அதாவது நம்ம வந்து இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நைட் ஒர்க் பண்ணிட்டு டயர்டாக படுத்தா கூட தூங்க மாட்டாங்க நிறைய பேர். அந்த ஸ்லீப்பினஸ் ப்ராப்ளத்துக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காட்டும் வந்து உங்களுக்கு யூ கேன் ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட். ஸோ நம்மளோட ப்ராடக்டை வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே நம்ம ஃபார்மர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பவே பேசிட்டு இருந்தது. ஸோ முதல்ல நான் என்னுடைய இன்விடேஷனை வந்து கேட்டு இந்த கருத்தரங்களை அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஸோ உங்கள் இன்விடேஷனை பார்த்துட்டு நாங்கள் சென்னையிலேருந்து, பெங்களூர்லேருந்து, ஹைதராபாத்லேருந்துலாம் வந்திருக்கிறோன்னு சொன்னாங்க. மிக்க நன்றி. ஸோ இந்த கருத்தரங்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலே வந்து நீங்கள் இந்த பிவரேஜ் இண்டஸ்ட்ரி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா பிவரேஜ் இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுலேயும் வந்து க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர், நம்மளுடைய மோஸ்ட் பாப்புலேஷன் 40% ஆஃப் பாப்புலேஷன் வந்து நம்மளுடைய யங்கஸ்ட் பாப்புலேஷன். ஸோ யங்கஸ்ட் பாப்புலேஷன் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர் டு ட்ரிங்க் த ஃப்ரூட் ஜூஸ் ரதர் தேன் தி ஃப்ரூட். அதாவது பழமாக சாப்பிட்றத விட அவங்க வந்து ட்ரிங்க்ஸாக சாப்பிட்றது கன்வீனியண்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதை குவாலிட்டியாக சேஃப்டியாக நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் நம்ம கையில். இந்த ஃபுட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நம்மளுடைய எதிர்கால சந்ததியோட உடல் நலமும் நம்மளுடைய வெல்த் அண்ட் ஹெல்த்தும் நம்ம கையில். அஸ் எ ஃபார்மர் வந்து தொழில் அதிபராக வந்து உருவாகிறதுக்கு இது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஷியேட் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ப்ரிவரேஜ் கொண்டு போகிறவ டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் வாழைப்பழத்திலிருந்து நீங்கள் யங்ஸ்டர் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி கோக்கு மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்கும் நீங்கள் வாழைப்பழத்துலேருந்து பண்ணலாம், ஜாக்லேருந்து பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பனானாலேருந்தும் மேங்கோ ஜாக்கு பனானா பிளெண்டிங்கும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 35% ஆஃப் மிடில் மேன் வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காகவும் நீங்கள் கொண்டு போகலாம். அதே இது ஹெல்த்தி ட்ரிங்காகவும் நீங்கள் வந்து ஸ்மூத்தியாக அதில் கொண்டு போக முடியும். பிகாஸ் ஏன் ஹெல்த்தி ட்ரிங்காக பனானாலேருந்து எப்படி ஹெல்த்தி ட்ரிங்க் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே NFC ட்ரிங்க் இல்லைன்னா FC ட்ரிங்க், அதாவது ஃப்ரூட் கான்சன்ட்ரேட்லேருந்து இல்லை 100% கான்சன்ட்ரேட்லேருந்து பண்ணக்கூடிய ட்ரிங்க்ஸ் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஈவன் ஆஃப் சீசன்லேருந்து கூட நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் கண்டிஷனை தெரிஞ்சு நம்ம எப்படி நியூட்ரிஷனியஸ் ட்ரிங்காக நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு க்ரீன் டெக்னாலஜி அண்ட் கோல்டு ப்ரெஸ் மெத்தடு, நான் தெர்மல் ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. அது எங்களுடைய இன்ஸ்டியூட்லேயே வந்து நீங்கள், அதாவது நோ பாயில் நோ ஆயில் மாதிரி நோ ஸ்பாயில் யுவர் ஹெல்த் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் வந்து ஹீட் பண்ணாமலேயே உங்களுடைய ப்ராசஸை, உங்களுடைய பியூரி பல்ப்பு பேஸ்ட்டு ஜூஸை நீ ப்ரிசர்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளார்லேருந்து பனானாலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஃப்ளார்லேருந்து நீங்கள் ஸ்டார்ச் பண்ணலாம், அதிலேருந்து மில்க் எடுக்கலாம். அந்த ஃப்ளாரையே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வீட் ஃப்ளார் மைதா ஃப்ளாருக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களுடைய ரொட்டி எல்லாமே பண்ண முடியும், ப்ரெட்டு பிஸ்கட் எல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி மேன்மேட் என்ஜினியரிங் ஃபுட், என்ஜினியர் வந்து மெஷினை மட்டும் டிசைன் பண்ணுறவங்க என்ஜினியர் இல்லை, ஃபுட்
ஃபுட்டை டிசைன் பண்ணுறவங்களும் என்ஜினியர் தான். ஸோ உங்கள் ஃபுட்டை நீங்களே டிசைன் பண்ணலாம் உங்களுடைய கன்சியூமருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. அதாவது இப்போ பெண்களுக்கு அப்படின்னா அவங்களுடைய நியூட்ரிஷனல் தேவை வேறு, ஆண்களுக்கு தேவை வேறு, விவசாயிகளுடைய நியூட்ரியன் தேவை வேறு, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவுடைய நியூட்ரியன் தேவை வேறு, அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ட்ரிங்காக கொடுக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஹார்லிக்ஸ், சீனியர் ஹார்லிக்ஸ், மதர் ஹார்லிக்ஸு, லாக்டேட்டிங் ஹார்லிக்ஸ், இந்த மாதிரி மேன்மேட் என்ஜினியரிங் ஃபுட்டு நம்ம வந்து நோ ஆயில் இல்லாமல் உங்களுடைய ஸ்நாக் ஃபுட்டை நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதோட ப்ரெஷர் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய அந்த புதுக்கோட்டையிலேயே பண்ருட்டியிலேருந்து ஒரு ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்திலேயே இதை ஹார்வெஸ்ட் பண்ணி எங்களுடைய நிறுவனத்தில் உருவாக்கின அந்த ஜாக் ஃப்ரூட் மிஷின் யூஸ் பண்ணி அதை வந்து டீபீலிங் பண்ணி ஃப்ளார் பண்ணி அதோட எல்லா பார்ட்ஸ்லேருந்து ஃப்ளார் பண்ணி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதுலேருந்து எடிபிள் பிளேட்ஸ், எடிபிள் கப் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக அவங்கள கூட்டு போகிற பிளேஸ் வந்து ஐஸ்கிரீம் பார்ல இல்லைன்னா சாக்லேட்டு தான் வாங்கி கொடுக்குறோம். ஸோ ஐஸ்கிரீமுக்கு தமிழில் வந்து பனிக்கூழ். ஆனால் நீ வந்து ஃபீவராக இருந்தால் நீ கூழ் குடித்தாதான் எந்திரிக்க முடியும்னுங்கிற கூழ் வந்து கொடுக்குறப்போ அவங்களுக்கு அந்த கூழுங்கிற வேர்டு வந்து என்னது, அதாவது கஞ்சினா அது காய்ச்சலுக்கு நேரம் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது ட்ரீட் அப்படின்னு நம்ம தான் தப்பாக குழந்தைங்களுக்கு டீச் பண்ணிட்டோம். அதுவும் பனிக்கூழ் தான், இதுவும் கூழ் தான். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் எங்களோட நிறுவனத்தில் நம்ம வந்து 100% மில்க் இல்லாமல், அதாவது சிறுதானிய பால்ல இருந்து நம்ம ஐஸ்கிரீம், நம்மளுடைய பாரம்பரிய அரிசியிலேருந்து ஐஸ்கிரீம்லாம் பண்ணி மார்க்கெட் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய பனானா, ஜாக் ஃப்ரூட்டு அதோட ஃப்ளார்லையும் நீங்கள் வந்து எடிபிள் ப்ராடக்ட்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பனானாவோட ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டேஜஸில் நம்ம ஆல்வேஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது ஒன்று ஸ்டேஜ் 1 இல்லைன்னா மிடில் ஸ்டேஜ் 4 தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் ஸ்டேஜ் 7 பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்பாட் இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து ஃபார்மர் வந்து சேல் பண்ணுறவங்க கஷ்டப்படுவாங்க, விலைக்கும் போகாது, ஃபார்ம்லையும் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பனானாவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை, லெக்டின் அப்படிங்கிற அந்த ப்ரோட்டீனை வந்து நீங்கள் மணி வேலிடாக கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா பிளாக் ஸ்பாட் இருக்கக்கூடிய அந்த பனானாவில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாராக போகிறீங்களா இல்லை வந்து பாஸாக போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட டெசிஷன் தான். ஸோ அதுக்கு வந்து எங்களுடைய பனானாவோட எந்த ஸ்டேஜை நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் வந்து அதில் வேல்யூ அடிஷன் பண்ணலாம். அதில் செமி மாய்ஸ்டு ஃப்ரூட்டாக பண்ணலாம். இப்போ நம்ம அந்த லஞ்சுக்கு கூட கொடுத்தாங்க இந்த ஹனி ப்ரிசர்வ்டு, மேடம் ஜான்சி மேடம் வந்து அந்த ஹனியில் ப்ரிசர்வ் பண்ணி அந்த ஃப்ரூட்டை இது பண்ணாங்க. ஸோ பனானாவை வந்து நம்ம வந்து எப்படி நெல்லை வந்து அவிச்சு காய வச்சு வேக வச்சு காய வச்சு அதை குத்தி நம்ம அரிசியாக்குறோமோ அதே மாதிரி இந்த பழங்கள் காய்கறிகளையும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வேல்யூ அடிஷன் பண்ணுறப்போ வி கேன் கெட் தி நியூட்ரிஷனல் பெனிஃபிட். அதையுமே நம்மளுடைய கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் சுகர் கேண்டி அண்ட் சாக்லேட் கொக்கோ கேண்டி கொடுக்குறதுக்கு பதில் நீங்கள் பனானா கேண்டி, பனானா சாக்லேட்ஸு, ஜாக் ஃப்ரூட் கேண்டிஸ், ஜாக் ஃப்ரூட் சாக்லேட்டு, மேங்கோ கேண்டி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிகளெல்லாம் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்லாம் நம்மளுடைய பாட்டிமாவோட தொழில்நுட்பம் தான். நம்ம பாட்டிமா தொழில்நுட்பம்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, ஊறும் காய் ஊறுகின்ற காய் ஊறுகாய். அந்த ஊறுகின்ற தொழில்நுட்பத்தை கற்றுட்டு இந்த பழங்களை வந்து ஊற வச்சு அதை வந்து ஐஸ்கிரீம் பார்லரில், ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் இதெல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய பீஸா பர்கரில் நியூட்ரியன் கிடையாது. நம்மளுடைய ப்ரிசர்வ்டு ஃப்ரூட்ஸு நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறப்போ யூ வில் கெட் தி ஆல் த பெனிஃபிட். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் யூ கேன் ஹாவ் தி பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனாக்கு போனீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து இந்த கிரில்டு பனானா, அந்த பனானா கியூங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கிரில்டு பனானா தான். ஸோ அந்த வேல்யூ அடிஷனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழைப்பழம், எல்லாம் முக்கணியிலிருந்து நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பல்ப்பு பியூரி எடுத்து பட்டர் பண்ணலாம், ஜாம் பண்ணலாம், ஜெல்லி பண்ணலாம், வெண்ணெய் பண்ணலாம். பட்டர் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சது பால்ல இருந்து எடுக்கிற பட்டர் மட்டும்தான். ஆனால் பழங்களில் இருக்கக்கூடிய பழக்கூழ்ல இருந்து நீங்கள் வந்து பட்டர் பண்ண முடியும். அதுலேருந்து தயிர் பண்ண முடியும், அதுலேருந்து ஜெல்லி பண்ண முடியும். ஸோ அதுக்கான அந்த கன்சிஸ்டன்சி நம்ம வந்து நேச்சுரலையே ஜாக் ஃப்ரூட்டில் எல்லாமே அந்த பெக்டின் கண்டென்ட் நேச்சுரலாகவே
இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அதுலேருந்து ஜாம் ஜெல்லி மட்டும் இல்லாமல் நீங்கள் வெண்ணெயும் தயிரும் கூட அதுலேருந்து தயாரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து பால் கூட தயாரிக்கலாம். அதை ட்ரை பண்ணி நம்ம வந்து சிப்ஸு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து நேந்திரன் வாழைக்காவை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி இங்கேருந்து அதர் ஸ்டேட்ஸுக்கு போய் அங்கேருந்து சிப்ஸாக வந்து நம்ம மார்க்கெட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஷாப்புக்கு போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ்ட் அண்ட் பேக்டு ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா how many ப்ராடக்ட் வந்து we are producing அப்படிங்கிறப்போ வந்து நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர் வந்து கம்மி தான். ஸோ நீங்கள் வந்து வாழை மாங்காய் இதோட எல்லா ஸ்டேஜ் அதை காயையும் நீங்கள் சிப்ஸ் ஆக்கலாம், பழத்தையும் சிப்ஸ் ஆக்கலாம், வாழைக்காயையும் சிப்ஸ் ஆக்கலாம், வாழைப்பழத்தையும் சிப்ஸ் ஆக்கலாம். அதுக்கான அந்த டெக்னிக்கை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா we can do lot. அது மட்டும் இல்லாமல் பால் வெண்ணெய் மட்டும் இல்லை, நீங்கள் பழத்திலிருந்து பாலும் தயாரிக்கலாம். இப்போ இந்த வேகன் மில்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எப்படி நம்ம ஜாக்கோட எல்லா பார்ட்டும் நமக்கு வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமோ அதே மாதிரி பனானால இருக்கக்கூடிய அதோடைய தண்டுலேருந்து பூவிலேருந்து அதோட தோல்ல இருந்து இலையிலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் வேல்யூ அடிஷன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த அதோட ரிசர்ச் அவுட்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனானா லீஃபை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி 3 years வரைக்கும் கூட ப்ரிசர்வ் பண்ணி அதை எடிபிள் ப்ராடக்டாக நீங்கள் பண்ண முடியும். இதுக்கான வேல்யூ அடிஷன் ப்ராசஸ் டெக்னிக் இது எல்லாத்துக்கும் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து அதுக்கான பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கான டீட்டெயில்டு டெக்னாலஜி இதெல்லாமே நம்மளுடைய வெப்சைட்லையும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கான திட்டங்களும் அதில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓடிஓபிங்கிற இந்த ஸ்கீம் கீழே நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் இதுக்கான திட்ட அறிக்கை இருக்குது, இதுக்கான பயிற்சி விளக்க ப்ரெசன்டேஷன், வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் இதெல்லாமே ஃப்ரீயாகவும் இருக்குது. நேரடியாகவும் நீங்கள் இந்த பயிற்சிகளை நீங்கள் வந்து நம்மளுடைய நிறுவனத்தில் கலந்து கொள்ளலாம். இதுக்கான பயிற்சி விவரங்களும் நம்மளுடைய வெப்சைட்லேயே இருக்குது. ஆன்லைன் பயிற்சிகள், அதான் நேரடியாக வர முடியாத வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆன்லைன்லேயும் நீங்கள் பயிற்சிகள் கலந்துக்கலாம். மேலும் இந்த எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மேலும் நீங்கள் வந்து இந்த பயிற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகள், தொழில்நுட்ப விளக்கங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் மெயில் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், இல்லை எங்களுடைய நிறுவனத்தையும் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான இமெயில் ஐடி டைரக்டர் director@iifpt.edu.in அந்த மெயிலுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் முதலீடு இல்லாமல் முதலாளி எப்படி ஆகிறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். எங்கள் நிறுவனத்தில் இன்குபேஷன் சென்டர் இருக்குது. அதாவது இன்குபேட்டர் அப்படின்னாலே நம்முடைய குறை மாதத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த என்விரான்மெண்ட் கிடைக்க வரைக்கும் இன்குபேட்டரில் அந்த குழந்தைய நம்ம வந்து தகுந்த சூழ்நிலை கொடுப்போம். அதே மாதிரி தொழில் முனைவோர்களாக நீங்கள் உருவாகிறதுக்கு எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு இன்குபேட்டர் இருக்குது. அதான் இன்குபேஷன் சென்டர். அந்த சென்டரில் நீங்கள் இன்குபேட்டியை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இயந்திர வசதிகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், இட வசதிகள் பயன்படுத்திக்கலாம். அங்கே வந்து நீங்கள் பல ரச பானங்கள் தயாரிக்கிற இயந்திரங்கள், ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கான இயந்திரங்கள், நான் முதலே சொன்ன மாதிரி நோ பாயில், நோ ஆயில், நோ ஸ்பாயில் ஃபுட்டு, ஸ்நாக் ஃபுட்டெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஹாட் எக்ஸ்ட்ரூஷன், கோல்டு எக்ஸ்ட்ரூஷன் இந்த லைன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதெல்லாமே நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த பயிற்சியை வந்து நீங்கள் பயிற்சிகள் எடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் உற்பத்தி செஞ்சு உங்களோட உற்பத்தி அனுபவங்களையும் நீங்கள் வந்து அந்த நிறுவனத்திலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் மார்க்கெட் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம முதலீடு பண்ணி இந்த தொழில் லாபகரமாக நஷ்டகரமாக இருக்குமா அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் வந்து அந்த தொழிலை வந்து எங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் தொடங்கி உங்களுடைய பேர்லேயே நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். அதுக்கான இன்குபேஷன் வசதியும் நம்ம கொடுக்குறோம். மிக்க நன்றி. வீடியோ பார்த்ததோடு நிற்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.